ட்ரம்புக்கு எதிராக விளம்பர பிரச்சாரம். அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்புக்கு எதிராக விளம்பரம் பிரச்சாரங்களை அதிபர் பைடன் ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்த வகையில் அதிபர் பைடனின் தேர்தல் குழுவானது $50 மில்லியன் ட்ரம்புக்கு எதிரான விளம்பர பிரச்சாரத்துக்காக ஒதுக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அதிபர் தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 4 மாதங்கள் உள்ள நிலையில் இந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். இதேபோன்று ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் பைடன் மீண்டும் தேர்தலில் களமிறங்க உள்ளார். அந்த வகையில் இருவருக்கும் வருகிற 27ஆம் தேதி நேருக்கு நேர் விவாதம் நடைபெற உள்ளதாகவும் இந்த விவாதத்துக்கு முன்பாக முன்னாள் அதிபர் ட்ரம்புக்கு எதிரான விளம்பர பிரச்சாரத்தை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கு ஜனநாயக கட்சி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதினுக்கு வடகொரியாவில் காத்திருந்த வரவேற்பு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இன்றைய தினம் வடகொரியாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வடகொரியாவுக்கு விஜயம் செய்யுமாறு புதினை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் அழைத்திருந்த நிலையில் புதின் இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் வடகொரியாவுக்கு விஜயம் செய்துள்ள புதினுக்கு அதிபர் கிம் விமான நிலையத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்துள்ளார். அதனை அடுத்து இரு நாட்டு அதிபர்களும் ஒரே மகிழுந்தில் அரசு விருந்தினர் மாளிகைக்கு சென்றுள்ளனர். அத்துடன் அவர்கள் சென்ற மகிழுந்தானது ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்டது என்பதுடன் கடந்த ஆண்டு கிம்முக்கு புடின் பரிசாக வழங்கியதாகும். இறுதியாக கடந்த 2000ஆம் ஆண்டு புதின் வடகொரியாவுக்கு விஜயம் செய்திருந்த நிலையில் தற்போது 24 ஆண்டுகளுக்கு பிறகு ரஷ்ய அதிபரும் வடகொரிய அதிபரும் சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஃபா படையெடுப்பு தீவிரம். மத்திய காசாவின் 2 அகதி முகாம்கள் மீது இஸ்ரேலிய படையினர் விமான தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய போர் விமானங்கள் நேற்று நடத்திய தாக்குதலில் 17 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ரஃபாவில் அகதி முகாமில் தங்கியிருக்கும் 1 மில்லியன் அகதிகள் மீது பல்வேறு பகுதிகளில் இருந்து பீரங்கிகளில் இருந்தும் போர் விமானங்களில் இருந்தும் குண்டுகள் மழை போல பொழிந்ததாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உலக நாடுகளின் எந்த ஒரு தலையீடும் இன்றி ரஃபா நகர் கடுமையாக குண்டுவீசி தாக்கப்பட்டது. இஸ்ரேலிய படை அங்கு சுதந்திரமாக தாக்குதலில் ஈடுபடுகிறது. கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமித்து விட்டது. கடுமையான எதிர்ப்பு கிளம்பினாலும் அதனை அவர்கள் சமாளிக்கின்றனர். மேலும் எகிப்துடனான எல்லை பகுதியையும் முக்கியத்துவம் வாய்ந்த ரஃபா எல்லை கடக்கும் பகுதியையும் இஸ்ரேல் ஆக்கிரமித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.